சம்ப சதா சிவ சம்ப சதா சிவ சம்ப சதா சிவ சதா சிவ சம்ப சதா சிவ சம்ப சதா சிவ சம்ப சதா சிவ சதா சிவ சம்ப சதா சிவ சம்ப சதா சிவ சம்ப சதா சிவ சம்ப சிவ சம்ப சதா சிவ சம்ப சதா சிவ சம்ப சதா சிவ சம்ப சிவ சம்ப சதா சிவ சம்ப சிவ சம்ப சதா சிவ சம்ப சிவ. ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே. விளங்கிழை பகிர்ந்த மையுடை முக்கண் காரணம் முறை எனும் ஆரணம் மொழியோ ஆதிசீர் பரவும் வாதவூரன்னல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது என்குவீராயன் வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்கு உருகி நிற்பவர் காண்கிலேம். திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உக கண்கள் தொடுமணற்கேணியில் சுரந்து நீர் பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர்ப்பெய்து அன்பர் ஆகுணர் அன்றி அன்பதை உலகின் மற்றையர் இலரே. துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய மணிவாசக பெருமானின் நான்மணி மாலையிலே முதல் பாயிரம். விலங்குகளை பகிர்ந்த இறைவன் முக்கண்ணனாரின் மெய்ச்சிறப்பு அனைத்தையும் விஸ்தாரமாக கூறி அதை கூறிடும் அடியார் புகழ்மலி வாதவூரார் திருத்தாள் போற்றி போற்றி என்று போற்றும் அவரால் தரப்பட்ட திருவாசக தேனுக்கு ஈடு இணை நிகர் ஏதாவது கூற இயலுமோ? வேற்று விகார விடங்குடம்பின் உள்கிடற்றேனம் ஐயா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவிசாராமே கள்ளப்புலங்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் அட்டம் பயின்றாடு நாதனேயே. வேற்று விகார இடக்கு உடம்பின் உள்கிடப்ப பா ஐயா என் தலைவனே சிவபெருமானே, ஓ என்று உன்னிடம் வந்து அலற வேண்டும் என்று என்னுடைய பிராரப்தம் துடிக்க வைக்கின்றது. ஓ ஓ என்று ஓடி வந்து உன் திருவடித்தாளிலே அந்த பொற்றாமரையிலே என்னை நான் கட்டிக்கொண்டு அழ வேண்டாமா? உன்னை துதித்து போற்றி புகழ்ந்து அவ்வாறே புகழ்ந்த வண்ணம் இருந்து வணங்கி அவ்வாறே வணங்கிய வண்ணம் மீண்டும் புகழ்ந்து அவ்வண்ணமாகவே இருந்து பொய்கெட்டு மெய்யானார் விஷயமாக பொய்மையை நீக்கி மையடைந்தனர் மகான்கள். மீட்டு பிறவியை இங்கு வந்து மீளவும் மீண்டும் மீண்டும் பிறக்கும் அந்த வினை ஆகிய பிறவி அப்பிறவி சாராமே வினையால் ஆகிய பிறவியை எடுக்காமல் கள்ளக்குரம்பில் கள்ளப்புலக்குரம்பை ஆகிய விடமாகிய சிறுவீடாகிய உடம்பு எனும் கூடு ஆகிய அந்த கட்டு அதை அழிக்கவல்லானே, கட்டுக்கோப்பை அழிக்கவல்லானே. ஜன்மாந்தர சுகிருதம் இருந்தால் இறைவன் ஞாபகம் ஏற்படும். அந்த பூர்வ புண்ணியம் அதிக பலம் பெற்று இருந்தால் அவன் நல்லடியார் மெய்யடியார் தம் திருக்கூட்டத்திலே சிவனடியார் திருக்கூட்டத்திலே ஆட்பட்டிருப்பான். அவ்வாகி இருந்தால் நள்ளிரிலே நட்டம் பயின்றாடும் நாதனை அனவரதம் துதிக்கின்ற மகத்தான பாக்கியத்தை பெறுவதாலே மீண்டும் மீண்டும் பிறப்பதும் மீண்டும் மீண்டும் இறப்பதும் ஆகிய இந்த இருவினை புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் என்ற இந்த பிறவி சூழலிலிருந்து விடுபட்டு அவன் அனவரதம் மெய்வாய் கண்மூக்கு செவி ஆகிய
மனத்தாலும் சிந்தனையினாலும் வாக்கினாலும் செயலினாலும் தன் வாழ்வியலை இறைவன் திருவடியிலே பதித்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இந்த கட்டுக்கோப்பை அழிக்க வல்லானாகிய இறைவனுடைய ஆடல் வல்லானாகிய அந்த இறைவன் நடு இறையிலே நட்டம் பயின்றாடும் நாதனின் திருநடம் தன்னை பல காலம் கண்ணுற்று உய்வானாகி அவன் பிறவிச்சூழிலிருந்து விடுபடுகின்றான். ஆனால் பிரார்த்தனையும் மீண்டும் மீண்டும் உன் திருவடி துகள் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த ஆனந்த அனுபவம் எனக்கு கிடைக்க வேண்டும், அவ்வாறு உன் திருவடி சம்பந்தம் அதை தருகின்ற மெய்யறியார்தம் திருக்கூட்டத்தில் நானும் நாடகத்தால் நடித்து அவர்களுள் ஒன்றாகி உன்னை வந்து அடைவேன் என்று கூறிய மணிவாசகப் பெருமான் பால் வெந்நீரும் இனித்த சடையும் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் இவ்வனைத்தையும் ஆபாத மௌலி பர்யந்தம் வர்ணிக்கின்றார். அந்த நடராஜனின் பேரம்பல மெய்ப்பொருளின் அழகை வர்ணிக்கின்றார். அந்த திருவடி கூட்டு மட்டும் தனக்கு கிடைத்து விட்டால் மீண்டும் மீண்டும் பிறப்பேன், இதில் ஐயம் வேண்டாம் என்று அறுதியிட்டு கூறுகின்றார். தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லாரும் ஏத்தப்பணிந்து என்ற சிவபுராணத்தை முடிக்கின்றார். நமச்சிவாய என்று வாழ்க என்று ஆரம்பித்த சிவபுராணம் பல்லோராலும் ஏத்தப்பணிந்து சிவனடிக்கீழ் அவன் சிவபுரத்திலே வாழ்வாங்கு வாழ்வான் என்று முடிக்கின்றார். தில்லையுள் கூத்தனே ஐந்து சபையிலே புற்சபையாகிய அந்த தில்லை சிதம்பரத்திலே நடு இருளிலே நட்டம் பயின்றாடும் அப்பரமன் அல்லும் பகலும் ஆடும் அப்பரமனின் விழித்து கூறுகின்றார். கூத்தனே தென் பாண்டி நாட்டானே பாண்டி நாட்டு மன்னனுக்காக கால்மாறிய ஆடிய லீலையை இங்கு கூறுகின்றார். தில்லையுள் கூத்தனே தில்லையம்பலத்துள்ளே கூட்டாடுகின்ற பெருமானே தென்பாண்டி நாட்டானே பாண்டி நாட்டை உடையவனே அந்த அரசனுக்காக வெள்ளியம்பலத்திலே கால்மாறி ஆடிய பரம்பொருளே நடமாடி திரிந்த உமதிடது கால் முடமாகி போயிற்றோ என்று ஒரு கவி பாடுகின்றான். பறவை வீட்டுக்கு நடந்ததால் உன் கால் மெலிந்ததோ அல்லது சீராளனை நோக்கி சென்றதினால் ஓடின்றதினால் சுருக்கி கொண்டதோ என்றெல்லாம் கூறுகின்றார். அந்த தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே. அல்லல் பிறவி தொல்லை தரும் பிறப்பு இறப்பு என்கின்ற பிறவிச் சூழலை அறுத்து துன்பத்திற்கு இடமாகிய அந்த பிறவிச் சூழலை அறுப்பவனே ஓ என்று கதறி சொல்லற்கரியானே சொல்லற்கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து ஓ என்று உன் திருவடியிலே வந்து கட்டிக்கொண்டு அரற்ற வேண்டும். சொல்லற்கு அறியானே வாக்கினால் மனத்தினால் செப்ப இயலாத பெரும்புகழ் உடையவனை அரியவனை மாலையன் தேடி காணா பொற்பாதத்தை கண்டு அதை பிடித்து கொண்டு அலற வேண்டும். அப்பா மனோ வாசாம கோச்சரனான மனத்தினாலும் வாக்கினாலும் சிந்தனையினாலும் சொல்லினாலும் அதற்கு அப்பாற்பட்ட அப்பிரமேயமான உயர்ந்த மறைபொருளான என் இறைவா உன்னை புகழ்வதற்கு நீ அறியவன். சொல்லி என்ற மட்டும் துதித்து ஆனால் சொல்ல வேண்டும், கூற வேண்டும், பாட வேண்டும், பயில வேண்டும், உன் நாமத்தை கூறி பழக வேண்டும், அடியாரோடு பிணைந்திருந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். இதெல்லாம் கூறிய மணிவாசகப் பெருமான் என்ற மட்டும் துதித்து என் வாழ்விலே நீ வாக்கு சக்தியை தந்தாய் அதன் பயன் நான் என்ற மட்டும் புகழி கூடி கீழ் சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பாட்டின்
பொருள் அனைத்தும் மறைபொருள் அனைத்தும் மேலோட்டமாக கண்டால் அது பதார்த்தம் என்பர். பதத்திற்கு அர்த்தம். மறைபொருள் ரகசியமானவை, அது மறைபொருளாகும். சுவாபதேசார்த்தம் அனுபவபூர்வத்தினால் ஏற்படுகின்ற மறைபொருள். இவ்வனைத்தையும் என் மனோவாக்காயத்தினால் நன்கு நான் கூறி இயன்ற மட்டும் கூறி அதை நினைந்து உருகி ஓ என்று அரட்டி அப்பா இப்பா இவ்வாறு சொல்லப்பட்ட மறைபொருள் நிறைந்ததாம் சிவபுராணத்தின் சொல்லிய பாட்டின் சிவபுராணத்தின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருளை, இம்மறை பொருளை, ரகசிய பொருளை சிதம்பரத்தே நட்டம் பயிலும் நாடனை, நாதனை, கூத்தனை, மையடியார்த்தம் இறையாகிய உயிராகிய பிராணனாகிய பரமனை சிவபுரத்தின் உள்ளார் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார். பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் எவரே ஆயினும், கேட்பவர் எவரே ஆயினும், இப்பாட்டின் பொருளை உணர்ந்து துதிக்க வல்லவர் எவரே ஆயினும், சிவா என்கின்ற நாமத்தை கூடுபவரே ஆனாலும், சிவாய நம என்று கூறுபவரானாலும், நம சிவாய என்றாலும், நமச்சிவாய வாழ்க என்று துலங்கும் இப்பெரும் திருப்பதிகத்தை பாடுவார். சிவலோகத்திற்கு செல்வரே என்று பலனை கூறுகின்றார். பல்லோரும் எத்த பணிந்து உலகிலுற்ற அனைவரும் ஏற்றும் விதமாக இந்த அடியார் சிவபுரத்துக்கு செல்வார். சிவனடி கீழ் உள்ளார். சிவபெருமானின் திருவடியின் கீழ் அமர்ந்து பேரின்பமுற்று சிவனடியார் தம் திருக்கூட்டம், தவசிகளின் திருக்கூட்டம், சித்தர்களின் திருக்கூட்டம், ஞானிகளின் திருக்கூட்டம், மகான்களின் திருக்கூட்டத்தில் அவரும் ஒருவராகச் சென்று பேரின்பம் தேனை அனுபவித்து சித்தம் சுகேன ரமதாம் சாம்பே பரபிரம்மணி என்று பகவத்பாதாள் இவ்விஷயத்தை கூறுகின்றார். ஆதிசங்கர் பகவத்பாதாள் சிவானந்த லஹரியிலே கூறும் பொழுது சித்தம் சுகேன ரமதாம் சாம்பே பரபிரம்மணி, இப்பேற்பட்ட சிவபெருமானின் திருவடியை புகழ்ந்து பாடி உணர்ந்து பாடி இன்பமுற்று பாடி பயின்று பாடி பிறர் பயில பாடி பொருள் உணர்ந்து பாடி உணர்ந்து அந்த அனுபவத்தேனை அனுபவித்து பாடி அவர் அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவராய் இருந்து பாடி அவர் தம் திருவடிக்கீழ் அமர்ந்து அவர்களுக்கு நற்சேவை செய்து வாழ்வாங்கு வாழ்ந்த வண்ணம் பாடி இவ்வாறு பாடி 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 பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்ற ஒரு உயர்ந்த திருப்பணியை பொருளுணர்ந்து சொல்வார் எவரேயானும் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கீழ் பேரின்பமுற்று இருப்பார் என்று உயர்ந்ததான இந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை சிவபுராணத்தை பூர்த்தி செய்கின்றார். அவர் பூர்த்தி செய்து விட்டார். நமக்கோ பூர்த்தி செய்ய மனமில்லை. எவ்வளவு கூறினாலும் கூறியது போராது என்ற நிலைதான் காண கிடைக்கும். திருப்பெருந்துறை தனிலே மணிவாசக பெருமான் தன்னை இறைவன் குருந்த விருட்சத்தின் கீழ் அமர்ந்த குருவடிவாக எழுந்தருளி திரு ஐந்தெழுத்தை உபதேசித்து அருளினால் தன் பொற்கரத்தை அவன் முடி மீது சுட்டினார். பின்னர் தன் திருவடியை தந்தருளினால் செவி வழியாக இந்த திருவைந்து எழுத்து என்கின்ற மகா மந்திரம், அந்த மந்திரத்தேன் உள்ளே சென்று ஊனை உருக்கி உள்ளொளியை பெருக்கியது. அது உள்ளே பெருகி பொங்கி ததும்பி உலகம் உய்ய பெருமானுடைய உயர்ந்ததான திருவாய் மலர்ந்து அந்த திருவாயாகிய மலர் வழியே வந்த தேனாகி அது நம் வழியத் தொடங்கியது. அதை காதாகிய தொன்னையினால் பருகிய அடியேன் தன் ஊனை உருக்கியது, உள்ளத்தை பெருக்கியது, சிவானந்த தேன் அதை அனுபவிக்க வித்திட்டது என்று துவங்கிய நமச்சிவாய வாழ்கம் என்கின்ற இந்த சிவபுராணம் எதை செய்து வாழ்ந்தால் உலகம் யாவும் வாழ்ந்ததாக ஆகுமோ, எது உலகம் அனைத்தையும் படைத்து அழித்து மறைத்து முடிவில் தன்னிலேயே லயம் செய்யும் அழித்து மறைக்கின்ற அருள் வல்லதோ பேர்பட்ட எது உலக அனைத்திற்கும் தாயகமாக பேர்பட்ட மகாமந்திரமாகிய நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சர திரு ஐந்தெழுத்து தன்னை இங்கு சிவபெருமான் குருந்தபட்சத்தின் கீழ் குருவடிவாகி வந்து இவருக்கு போதித்தார். அந்த அருள் வாக்கியம் உள்ளே சென்று அவருள் பல்வேறு விஷயங்களை உண்டாக்கியது. இது சதுர்வேதத்தின் சாரம். மறைப்பொருள் நகாரத்தினால் திரோத மலமும் மகாரத்தினால் ஆணவ மலமும் ஷி என்கின்ற சப்தத்தினால் சிவம் என்பதும்
வா என்றால் அவன் தருகின்ற திருவருள் என்றும், யகாரா என்றால் ஆன்மாவாகிய இந்த 5 பொருள்களையும் சேர்ந்ததுதான் இது வேதத்தின் உள்ளே நடுவே உள்ள போதாயன சாக்கை என்று கூறப்படும் 51ஆம் சாக்கையிலே 7 காண்டம், அவற்றில் உள்ளது நடுவில் உள்ளது 4வது காண்டம். அக்காண்டத்திலே 7 சம்ஹிதைகள், அதன் நடுவிலே 5வது பிரசனம், அதன் நடுவிலே நமசோமாயா என்கிற தொடுகின்ற அணுவாக்கம். அவ்வணுவாக்கத்திலே திருவைந்தெழுத்து காணப்படுகின்றது. சிவனருள் ஆய சிவன் திருநாமம், சிவனருள் ஆன்மா திரோதமலமாயை, சிவன் முதலாகச் சிறந்து நிரோத பவமதகன்று பரசிவமாமே என்று திருமூலரும் இதை விஸ்தாரமாக கூறுகின்றார். 2வது வரியிலே இப்பாடலிலே திருவைந்தெழுத்தாகிய சிவாய நம என்பதற்கு பொருள் கூறியுள்ளார். சிவன் அருள் ஆன்மா திரோத மலமாயை, இதை அகற்றக்கூடியது, பவத்தை அகற்றக்கூடியது. ஞானசம்பந்த பெருமான் கூறினால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பதும் வேதம், வேதம் நான்களும் மெய்ப்பொருளாவது நாதன், நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று வேதசாரந்தான் நமச்சிவாய மெய்ப்பொருள் என்பதை கூறுகின்றார். அப்பர் பெருமான் கூறினும் ஆஹவேனு கருங்கலம் நமச்சிவாயவே ஏ என்று கூறி செல்கின்றார். மேலும் அப்பர் பெருமான் கூறுகையிலே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நமச்சிவாய மெய்ப்பொருள்தான் ஞானஸ்வரூபம். கல்வி என்கின்ற ஞானஸ்ரீயை தரக்கூடியது. பல்வேறு வித்தைகளுக்கு வித்தானது என் நாவிலே அனவரதம் இருக்கின்றது. அது நமச்சிவாய மெய்ப்பொருள் நமக்கு நன்னெறியை காட்டும் என்பதை அப்பர் பெருமானும் குறிச்சல். பெயர்பட்டதான நமச்சிவாய மெய்ப்பொருள் அதன் வடிவாக இருக்கின்றான் என்பதை சுந்தரர் கூறுகிறார். அற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே என்கின்றார். அருணகிரிநாதனும் நமச்சிவாய பொருளோனே என்கின்றார். வள்ளலார் பெருமானும் நற்றவர்த்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, உன்னை நான் மறந்தாலும் என் நா சொல்லும் என்று சுந்தரர் கூறுகின்றார். அதுவோ நற்றவர்த்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயம் என்று அடைமொழியோடு கூறுகின்றார் வள்ளல் பெருமான். இத்தகைய திருவைந்தெழுத்தை ஓதுவார் எவரே ஆயினும் அவர்களுடைய ஆணவ காண்ம மலம் யாவும் அழிந்து ஆன்மசக்தி மிகுந்து சிவவழி வாய்க்கப்பெறுவர் என்று சிவவாக்கியருடைய திருவாக்காகும். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது நன்று கண்டீர், இனி நமச்சிவாய பழம் தின்று கண்டு ஏற்கிது, தின்று கண்டேற்கிது தித்தித்தவாரே என்று திருமந்திரமும் இதை மீண்டும் கூறுகின்றது. உலகுக்கு ஒரு தெய்வம், உலகுக்கு உயிராகும் தெய்வம், அது நமச்சிவாய பழம். அதை உண்பவருக்கு தான் அதன் அனுபவத்தேன் புரியும். ஆனந்த அனுபவத்தேன் உள்ளிலே ஊரலாகும் தத்தி திதும்பும் என்று கூறுகின்றார். நாதன் தாழ்வாழ்க என்று அடுத்த அடி. இந்த 5 எழுத்து ஓதுவார் தமை நாத தத்துவத்திலே விளங்குகின்ற அப்பரசிவ மெய்ப்பொருள் திருவடியை வாழ வேண்டும். நாத பிந்து கலை என்கின்ற அனைத்துக்கும் நாக மணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகின்றேனே என்று இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்றும், இவ்வாறு அனைத்து விதமான உயிர்களுக்கும் இமைப்பொழுதிலே கூட இமை அசைக்கும் நேரம் வினாடிக்கும் 12 பாகத்திலே 1 என்றால் அக்கணம் கூட என்ன அவன் நாமத்தை கூற மறவாது என்று சிலரும், அந்த நாமத்தின் பெருமை என் நெஞ்சில் நீங்காது என்றும் மணிவாசக பெருமான் கூறுகின்றார். சர்வதோமுகனான இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான், மலர்மிசை ஏகினான், திருத்தாள் வாழ்க என்று வள்ளுவனார் வாக்கு, நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டான் என்று அப்பர் கூறுகின்றார். குகழியாண்ட குருமணி
குருமனிதன் தாழ்வாழ்க என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார். கோகழி என்றால் திருப்பெருந்துறை, இதற்கு திருவாவடுதுறை என்றும் சிலர் பொருள் கொள்வர். இறைவன் குருவடிவாக வந்து ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துறை. எனவே கோகழி என்பதுதான் பொருத்தமானது. கோ என்றால் தலைமை பதவி, கழி என்றால் துறை, எந்த துறை எந்த தலம். கோகழி என்றால் பெருந்துறை, திருப்பெருந்துறை என்று கூறப்படும். திருவாகிய செல்வம், ஞான செல்வத்தை மணிவாசக பெருமான் பெற்றதினாலே திரு என்ற அடைமொழி சேர்ந்த திருக்கோகழி ஆண்ட குருமணி தந்தன் தாழ்வாழ்க. குருமணி குருமூர்த்தமாக வந்தான். ஒரு கட நேரத்திலே மாணிக்க மணியை ஞான செம்மேனியாக ஒளிரச் செய்தான். மாணிக்கம் மரகதம் போன்ற வைரம் நீ கனகமும் மொக்கும் ஐயாரன் அடித்தலமே என்று ஐயாரப்பனை கைலாச காட்சி கண்டவுடன் பாடுகின்ற தேவாரத்திலே அப்பர் பெருமான் கொண்டாடுகின்றார். ஆகமமாகி அன்னிப்பான். என்றால் அண்மை, அருகிலே இருப்பவன். கம் என்றால் போதல், அருகிலிருந்து செல்கின்றான் என்றும். ஆகமம் என்றால் சொல் போய் சேர்தல் என்று பொருள்படும். எனவேதான் இந்த ஆகமம் சிவாகமம் என்று பல்வேறு ஆகமங்களை குறிப்பிடும் சொல்லாகும். சிவபெருமானை சென்று அணுக வைக்கும் ஞான நூல் இது என்பதை கூறாமல் கூறி செல்கின்றார். அன்னித்தல் என்றால் நெருங்கி வருதல், மேலும் இனித்தல் என்றும் பொருள்படும். அது என்றும் நம் இதயத்திலே இனிக்கும் பரவஸ்து என்பதை ஆகம பொருளாக இங்கு நெருங்கி வந்து இனிக்க அருள் புரிபவன் இறைவன். அவன்தான் என் உள்ளே உரைகின்றான். அவன் யார் என்றால் ஏகன் சிவமூர்த்தி. ஒன்றாக இருப்பான், பலவாக இருப்பான், பாக்குமிடமெல்லாம் நீக்கமிட இருப்பான். எனவே உலகனைத்திலும் சர்வம் சிவமயம் ஜெகத்து என்ற ஒரு ஞானத்தை பெற்றவர்களுக்கு வேகம் கெடுத்தண்ட வேந்த நடிவில். வேகம் என்றால் விரைவு, வாயு வேகம், மனோவேகம் என்று பல்விதங்கள் இருக்கின்றன. சிவயோக நெறியிலே பஞ்சாட்சர அனவரதம் மோதி அவமே பிரியும் காலத்திலே பிராணவாயுவின் வேகத்தையும் அதனால் எண்ணில் பல கோடி வேகமாக திரைந்தொழும் மனோவேகத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும். தடுங்கோள் மனத்தை என்று அருணகிரிநாதரும் கந்தரங்காலத்திலே கூறுகின்றார். பிறப்பருக்கும் பிஞகன்றன் பெய்கழல்கள் வாழ்க. பிறப்பலி நாதனாகிய சிவபெருமான் நமக்கு அவனை திருவடியை அடைந்தவர்களுக்கு பிறப்பை ஒழித்தருள்வார். அவனே தட்சிணாமூர்த்தி, அவனே ஆதிகுரு, அவனே மறைபொருள், அவனே சர்வம். மற்ற தேவர்கள் அனைவரும் பிறப்புடையவர்களே. சிவபெருமான் பிஞகன் நன்கு அலங்கரித்து தலையை அந்த கங்கை சூடிய பிரான் தன் கழற்கற்றைய அழகாக அருண ஜடாதரனாக இருப்பதினாலே இங்கு அதை கூறுகின்றான். அதிலே ஒரு மதி, அதிலே அரவு, கொக்கிற்கு அருகு இலைகள் என்று இனிதாக தன்னை அலங்கரிக்கிற கூரை பிறையுருக கிதழ் மலர் கொள்கிறகோ படர்ஷடையிற் புன நடன பரமர் தன் குமாரனே என்று அருணகிரிநாதரும் இறைவனை வர்ணித்து அவன் குமாரனே, பார்வதியை வர்ணித்து அவன் குமாரனே, கணபதியை வர்ணித்து அவன் சோதரனே, மாலவனை வர்ணித்து அவன் மருகோனே என்றெல்லாம் விதம் விதமாக ரகரகமாக கொண்டாடி மகிழ்கின்றார். புறத்தார்க்கு இசையோன். புறத்தார் என்றால் சைவ சமயத்தை அதற்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களுக்கு ஷேயோன் சென்று அடைய இயலாதவனாக இருக்கின்றான். கரங்குவிவார் மகிழும் கோன். கரங்குவித்து வணங்குபவர் எவரே ஆயினும் அவர் செய்வது இறைவனே, என் செயல் யாதொன்றும் இல்லை, என் கைகளை தூக்கி நான் உன்னை வணங்குகின்றேன் என்றால் அப்பா அது உன் செயலே, உன் கருணை கட்டாட்ச பலத்தினால் அது நடக்கின்றது. என் செயல் அழிந்தழிந்தழியமை சிந்தை வர என்று நின் தரிசனைப்படுவேனோ என்ற திருப்புகழிலே அருணகிரியார் பாடி செல்கின்றார். சிவம் குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன். கரங்களை தலைமேல் கரங்களை கூப்பி கும்பிடுவார்க்கு முடிமேலே அஞ்சலி செய்வார்கள் என்று திருப்புகழிலே அருணகிரிநாதரும் கூறுகின்றார். ஈசனடி போற்றி. உலகனைத்தையும் ஆழ்வான் ஈசன். எந்த அடி போற்றி. ஈசனாக இருப்பினும் எல்லாவிற்கும் பரமபிதாவாக இருப்பனும்
தேச நடி போற்றி. தேசி என்றால் ஒளி, தேஜஸின் ஒரே இருப்பிடமாயிருப்பான். ஜோதியே சுடரே சுடரொளி விளக்கே அயனும் மாலும் காணா திருவடி உடைய பேரொழியே என்றெல்லாம் கூறி செல்கின்றார்கள். என்னுடைய திருநாமங்களில் தலையாயது சிவம். சிவம் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியான் மெய்யம்மான் என்று அப்பர் பெருமான் கூறி செல்கின்றார். நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. இறைவன் அடியார்களிடம் மிகவும் நட்பு கொண்டு பழகுவான். அந்த நட்பின் நேயத்தினாலே இறைவன் தன் கருணையை மரக்கருணையை வெளிப்படுத்துகின்றான். சுந்தரர் விஷயத்திலே பறவையார் வீட்டிற்கே தூது சென்ற பரசிவ மெய்ப்பொருளே வரும் மறக்க இயலாது. மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சகலவிதமான மாய கருவிகள் நிறைந்ததாகிய 9 வாசல் கோட்டையான இந்த தேகத்தை அந்த மாயை கடந்து அந்த மாயப்பிறவியை அறுக்கின்ற பரமன் மன்னன் என்றார். சிறார் பெரும் துறை நம் தேவனடி போற்றி. சிறப்புடைய திருப்பெருந்துறையிலே இறைவன் உருவடிவாக வந்து அடிகளாருக்கு அருள் புரிந்தான். எனவே தேவன் என்று ஒருமையுடன் கூறுகின்றார். இதை 8 முறை இங்கு போற்றி போற்றி என்று கூறுகின்றார். அஷ்டமலர் கொண்டு வழங்கும் அருட்பூச்சியை குறிக்கின்றது. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹா, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விஷயத்தா, சாந்தி புஷ்பம், தப புஷ்பம், தியான புஷ்பம், ததைவச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீத்திகரம் பிரவேத் என்று இறைவனின் இடப்பாகத்தை கொண்ட மாலை கொண்டாடும் பொழுது அங்கும் அஷ்டமலர்களை குறிப்பிடுகின்றது. சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால். சிவமாகி மெய்ப்பொருள் என்னுள்ளே நீங்காது இருப்பதினாலே அறிவில் தெளிவு ஏற்பட்டது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தனை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான். யான் பற்ற இன்பம் இறைவன் அருளாலே அனைவரும் பெற வேண்டும் என்று தான் கூறியதை கூறுகின்றார் மணிவாசக பெருமான். கண்ணுதலான் தன் கருணை காட்ட வந்தேதி. லலாட்டாட்சனாகிய பரசிவமிப்பின் கருணை தனி கருணை மிகுந்த அந்த நெற்றி நாட்டத்து நிமலன் அடியேன் மிகுந்து திருவருள் சுரந்து கருணை கண்களால் அழைக்கப்பட்ட பெருந்தொடையை அடைகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். எண்ணுதற்கெட்டா எழிலா கரை கழலிரைஞ்சி நினைப்பிற்கும் வாக்கிற்கும் மனதிற்கும் ஒட்டாத திருவடியை வணங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காயி வான் மண் என்ற உலகெல்லாம் நிறைந்த இறைவன் அதற்கும் அப்பாலாக விளங்குகின்றான். விளங்கி தோன்றிய ஒளி வடிவாக இருக்கின்றான். எண்ணிறந்து எல்லையில்லாதான் அவன். அவனுடைய புகழ்ச்சியை கடந்த போகமே என்றும் மணிவாசக முன்னால் பல்வேறு இடங்களிலே கூறி செல்கின்றார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உன் திருவடியை கண்டுவிட்டேன். வீடு 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 என்று கூறுகின்றார்களே, அந்த வீடு உன் திருவடியில் இருக்கின்ற துகளல்லவா. உய்யேன் உள்ளத்துள் ஓங்காரமாக நின்ற மெய்யா. ஓமெனும் ஓங்காரத்து உள்ளே ஒரு மொழி, ஓமெனும் ஓங்காரத்து உள்ளே ஓர் உரு, ஓமெனும் ஓங்காரத்து உள்ளே பலபேதம், ஓமெனும் ஓங்காரத்து ஒன்முத்தி சித்திய என்று திருமந்திரத்திலே அதுவே மொழி, ஓங்காரமே மொழி, ஓங்காரமே ஒரு ஓங்கோதமே பல்வேறு பேதங்களை கொண்டது, அதுவே சித்தியை தரவல்லது, அதுவே முக்திக்கு வித்தாகும். விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா என்று ஒன்றி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் நாம் சுவாமி புறப்பாடும் பொழுது பார்க்கும் பொழுது இறைவனுக்கு பின்னால் வேத கோஷ்டி வரும், அதற்கு பின்னால் அடியார் கோஷ்டி வரும். இறைவன் வேதங்களும் அந்த வேதத்தின் உட்பொருளாகிய நாதமாகிய அடியார்தம் தேவார திருவாசக பண் இசைந்ததான அந்த ஞான ஒலிகளை கேட்ட வண்ணம் ஆனந்தமாக நடமாடி செல்கின்றான் என்பதை நாம் காண்போம். இறைவன் உயர்ந்திருக்கின்றான், ஆழ்ந்திருக்கின்றான், பறந்திருக்கின்றான், நுனியாகவும் இருக்கின்றான், வெப்பமாயிருக்கின்றான், தனியாய் குளிர்ந்த ரூபனாய் இருக்கின்றான். பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளிய இறைவன் மெய்ஞானமாகிய மிளகின்ற மெய்ச்சுடராக விளங்குகின்றான். பசுபாசம் ஞானம் பதி ஞானம் என்ற 3 வகை ஞானம் யாதுமில்லாத என் விஷயத்திலே வெப்பெருமான் வந்து அஞ்ஞானம் தலை அகழ்விக்கும் நல்லொழிவாகி வந்தான். ஆக்கத்தை தந்தான், ஊக்கத்தை தந்தான், இறுதியிலே இல்லாமல் அவனே மறைந்தான். இவ்வாறு வருவான் போக்கும் வரமும் இல்லாது நிலையை அவன்
காட்டிய வண்ணம் இருக்கின்றான். இருவினை பயனை நுகர்ந்து ஒழிந்து திருவடி பேரின்பத்தை வழங்கிய அப்பெருமான் நாற்றத்தின் ஏரியாய் பூவின் மனம் போல் அடியார் உள்ளத்திலே நிறைந்து மனம் வீசுகின்றான். சேயாய் நனியானே, அன்பர்கள் அல்லாதவருக்கு இறைவன் தூரத்திலே உள்ளான், மற்றவர்களுக்கு அன்னித்திருக்கின்றான். மாற்றம் மனங்கழிய நின்ற மறையான் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல் சிறந்தடியார் சிந்தனைகள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று கொண்டாடி மகிழ்கின்றார். நிறங்கோள் ஐந்துடையான் என்று பஞ்சவர்ணனாக அவரை பஞ்சபூதங்களின் சுரூபமாக வர்ணிக்கின்றார். வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை நீக்கிய வல்லவன் இப்பரமசிவன் என்பதை போற்றி மகிழ்ந்து இவ்வாறு உயர்ந்ததான சிவபுராணத்திலே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை என்றும் தில்லையில் கூத்தான் தென்பாட்னி நாட்டான் அவன் சொல்லற்கரிய சொல்லானை அவன் திருவடிக்கு சொல்லிய பாட்டு இப்பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் எவரேனானும் சிவபுரம் சென்று கைலாச பதவியை அடைந்து சிவரணிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து வாழ்வாங்கு வாழ்வர் என்று நமச்சிவாய என்று வாழ்க என்று தொடங்கி மலை போற்றி என்று இறுதி பதம் வரை அவர் நமது அல்லல் பிறவியை தொடங்கி வைத்தார், பின்னர் முடித்து வைத்தார் என்பது இந்த உயர்ந்ததான சிவபுராணத்தின் பெருமை. சொன்னவனை துளகலையும் பயில மாத்தியர் குலத்து தோன்றி அங்கோர் தென்னவனை அரசுரிமை திரள் செய்யுமந்திரியாகி தென்னற்கெல்லாம் முன்னவனை பின்னு சடை மூடியின் மேற் பொன்னின் முடிசூடி ஆண்ட மன்னவனை மதுரையிலே குதிரை விற்கச் சொன்னவனை வணக்கம் செய்வாம். தில்லை மூவாயிரவர் சுவாமி, நீங்கள் எவ்வளவு எழுதியுள்ளே, அதன் உள்ளர்த்தம் என்ன என்ற உடனே அவர் திருவடியை இதோ பாருங்கள். அம்பலத்துக்கூத்தன் திருவடி அந்த குஞ்சித பாதம்தான் தொல்லை பிறவி சூழல் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது, எல்லை மறுவா நெறியளிக்கும் என் விஷயத்திலே என்பதை கூறி அவன் திருவடியிலே அவர்கள் அனைவரும் காணும் பொழுதே சென்றடைந்தார். வான் கலந்த மாணிக்க வாச்சகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நற்கரு பஞ்சாற்றினிலே தென் கலந்து பால் கலந்து செங்கழினி தீ கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலார்த்தம் திருவாய முதத்தோடு எத்துணை முறை கூறினாலும் எத்துணை விதமாக சொன்னாலும் சேயோன் என் திருவாயிலே அவன் அமர்ந்து செய்த இந்த உரையை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கை எவராது ஒருவரேனும் இதன் பொருள் உணர்ந்து அதிலே மயங்கி தன்னை ஆட்படுத்தி கொண்டு சொல்லுவாராயின் இந்த ஜென்மமும் கிடைத்தேனும் என்பது சத்தியமாகும். மணிவாசகப் பெருமான் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். நம சிவகாமி ஜெகதம்பிகை. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவகடாட்சம் பரிபூர்ண.